தாலியா இருக்கும்போது கழுத்துல ஒண்ணும் காயம் வரலையே. நான் மேடம் இப்படி கேக்குறீங்க? தாலி அறுக்கறல பலே கில்லாடி நானு. எங்க குல தொழிலே தாலி அறுக்கிறதா. இந்த தாலி அமுதா கழுத்துல தாலி ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா தங்கம் கழுத்துல இருந்து அறுத்த தாலி. என்னங்க பேசுறீங்க நீங்க? பூவோடும் பொட்டோடும் புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பெத்த தாயோட தாலியை அறுத்துட்டு வந்து நிக்கிறா. தாலி அறுத்த கைய முறிக்காம என்ன தப்புன்னு கேக்குறீங்க? உள்ள விடியா? சொல்றது புரியல. உள்ளே போக முடியாது. மேடத்தை பாக்கணும்பா. அரே பாய், மேடமே பார்க்க முடியாது. போப்பா. மேடம் வர சொல்லிருந்தாங்கப்பா. அது விஷயமா பேசணும். என்ன உள்ள விடுப்பா. அதெல்லாம் பார்க்க முடியாது. சலோ சலோ. செக்யூரிட்டி. மேடம். அவரை உள்ள விடுங்க. சரி மேடம். போ. நான் சொன்னேன்ல, கேட்க வேணாமா? வந்து கவனிச்சிட ஒன்னாயிரு. அஞ்சாறு பவுன் தேரும். அடிச்ச அடுத்த நிமிஷமே சேட்டுகள் தான் இருக்கும். இந்த வாட்டி தான் ஒரு பார்ட்டிட்ட அறுத்து இன்னொரு பார்ட்டிட்ட கொடுக்க வந்திருக்கேன். தாலி அறுக்கும்போது கழுத்துல ஒண்ணும் காயம் வரலையே. நான் மேடம் இப்படி கேக்குறீங்க? தாலி அறுக்கறல பலே கில்லாடி நானு. எங்க குல தொழிலே தாலி அறுக்கிறதா. திருநெல்வேலி அல்வா எப்படி தொண்டையில வலிக்கிட்டு போவோமோ அது மாதிரி கையில பிடிச்சு வலிச்சோம்னா கழுத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்துடும். 10 நிமிஷம் கழிச்சு தான் பார்ட்டிக்கே தாலி போன விஷயம் தெரியும். ஓவரா பேசாத. அப்புறம் இந்த விஷயம் என் வீட்டுக்காரி கூட தெரியாது. ஏன் என் மச்சின்சி கூட தெரியாது மேடம். சரி சரி கிளம்பு. மேடம் அடுத்த ஜாப் ஏதாவது சொல்லு, கரெக்டா செஞ்சுக்கிறேன். என்னடி இது கையில தாலி? தாலிதான். நான் என்ன தூளி நான் சொன்னேன். அது சரி, யார் தாலி உன் கைக்கு எப்படி வந்துச்சு? சொல்றேன். ஒருத்தி கழுத்துல தாலி ஏறக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொருத்தர் கழுத்துல இருந்து அறுத்த தாலி தான் இந்த தாலி. என்னது? இன்னொருத்தர் கழுத்துல இருந்து அறுத்த தாலியா இது? என்னடி சொல்ற? என்னம்மா சொல்ற? மிரட்டணும், மிரளணும், பயம் காட்டணும். அதுக்காக அறுத்த தாலி இது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. பா, அம்மாக்கு தான் பாவம் புரியலனா உங்களுக்குமா புரியல? இந்த தாலி அமுதா கழுத்துல தாலி ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா தங்கம் கழுத்துல இருந்து அறுத்த தாலி. வெல்டன் ரஞ்சினி, வெல்டன். நான் நினைச்சு பார்க்காத காரியத்தை கூட நீ சாதிச்சுட்டு வந்து நிக்கிற. வெல்டன். என்னங்க இது? பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்கீங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா இவ? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. அவன் நினைச்ச காரியம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக நினைச்சு கூட பார்க்காத காரியத்தை சாதிச்சுட்டு வந்து நிக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கா? என்னங்க பேசுறீங்க நீங்க? பூவோடும் பொட்டோடும் புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பெத்த தாயோட தாலியை அறுத்துட்டு வந்து நிக்கிறா. தாலி அறுத்த கைய முறிக்காம என்ன தப்புன்னு கேக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நிறுத்துமா.
தப்பு எது கரெக்ட்னு எனக்கு தெரியும். என் கையை நீ முறிக்க சொல்றியா? எனக்கு சிவா கிடைக்கணும். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நான் போக தயாரா இருக்கேன். ஏண்டி, உனக்கு சிவா கிடைக்கிறதுக்கும் அமுதா அம்மாவோட தாலியா இருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குமா, சம்பந்தம் இருக்கு. அமுதாவோட கல்யாண ஏற்பாட்டுல அவங்க அம்மா தாலிக்கு ஏதோ ஆபத்து வரும்னு யாரோ ஒரு சாமி சொன்னாங்களாம். அந்த சாமியார் சொன்ன வார்த்தை அமுதா மனச அறுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குதா ஆளை விட்டு அவங்க அம்மா தாலிய அறுத்துட்டு வந்தேன். என்னடி இது? தாலி அறுத்தேன்னு சொல்லிக்கிட்டு சின்ன பசங்க பட்டம் விடுவாங்களே அந்த நூல் அறுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. பொம்பளைய பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தாலியும் அதை கட்டின புருஷனையும் தவிர இந்த உலகத்துல இதை விட முக்கியம் வேற எதுவுமே இல்லடி. பொம்பளையா பிறந்தவங்க கொலுச கால்ல போடுறாங்க, வளையல கையில போடுறாங்க, கம்மல காதுல போடுறாங்க. ஆனா தாலியை மட்டும் ஏன் கழுத்துல போடுறாங்கன்னு தெரியுமா? கழுத்துல தொங்குற திருமங்கல்யம் நெஞ்சில உரசும் போதெல்லாம் இவன் புருஷன் புருஷனோட நினைப்பு அவ நெஞ்ச குழியில இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்படிப்பட்ட தாலியை அறுத்துட்டு வந்து நிக்கிறியடி. தாலிய பறி கொடுத்த அந்த தங்கத்தோட மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். தாலி அறுத்ததுக்கு பதிலா நீ அந்த தங்கத்தோட கழுத்தையை அறுத்துட்டு வந்திருக்கலாம். பொம்பளைய பிறந்தவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதாண்டி. சுமங்கலியோ அமங்கலியோ ஒரு பொம்பளை கழுத்துல இருந்து தாலியை கழட்டுறதுங்கிறது அவ கண்ணு முன்னாடியே அவ உசுர புடுங்கிறதுக்கு சமண்டி. மா, உன் சென்டிமெண்ட் டிராமாக்கு ஸ்கிரீனை போடு. அந்த தங்கத்தோட மனசு எவ்வளவு பாடுபடும்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் பேசினா அது உனக்கு டிராமாவா தெரியுதாடி? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஆணவ ஆகாதடி. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஆணவ ஆகாதடி. அது அழிச்சிடும். அழியறது நானா இல்ல அமுதாவான்னு நீ பாக்கதானே போற? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலடி. தெரிஞ்சே பாவம் பண்ணாத, தெரிஞ்சே தப்பான வழிக்கு போகாதேன்னு நான் சொல்றேன். இத பாரு, இந்த பாவம் புண்ணியத்தில எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு நான் நினைச்சது நடக்கணும், நடத்தி காட்டுவேன். எங்க என்னங்க இது? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? உன்னை பொறுத்த வரைக்கும் உன் பொண்ணு பண்றது தப்பா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு பண்றது சரி. ஏன்னா என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஐயோ கடவுளே, இது இதுல போய் முடியும்னு தெரியலையே. வேலையை விட்ட விஷயத்த வீட்டுல சொல்ல முடியல. வீட்டுல இருந்தா ஆபீஸ் போகலன்னு கேட்பாங்க. ஆபீஸ் டைம் முடியற வரைக்கும் வெளியில இருந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. அமுதா, உங்க அம்மாவோட தாலியை எவனோ அறுத்துட்டு போயிட்டானாமே, அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? போலீஸ்ல அவனை புடிச்சிட்டாங்களா? எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. என்ன நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்னம்மா இப்படி சொல்ற? இப்பெல்லாம் ஒன்னா பொண்ணுங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க. நீ படிச்ச பொண்ணு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட கொடுத்து இந்நேரம் உன் அம்மாவோட தாலியை மீட்டிருப்பேன்னு நினைச்சேன். வெள்ளிக்கிழமை அதுமா உங்க அம்மா தாலியை அறுபட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இது உங்க அப்பாவோட உசுருமா. பார்த்து ஜாக்கிரதையா இரு. என்னம்மா? ஏ அமுதா, அமுதா சத்தேங்க வாயே. நன்னா இருக்கியா? நீ எப்படி நன்னா இருப்ப? நான் ஒரு உன்னை பார்த்து நன்னா இருக்கியான்னு கேக்குறேன் பாரு. ஆமா, உங்க அம்மா தாலிய எவனோ ஒரு கடங்கார கட் பண்ணிட்டு போயிட்டானாமே. லோகம் கெட்டு போயிடுத்துடி அம்மா. முன்னெல்லாம் எமகால வரான்பா, இப்ப தாலி இருக்கிறவனும் பைக்ல தான் வரான். பாவுண்டி, உங்க அம்மாவோட தாலிய அந்த சண்டால அறுத்துன்னு போயிட்டான். சாமர்த்தியக்காரன் தான் அவன். இப்ப எதுக்கு இத்தனை தடவை தாலி இருந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன நீ தாலி இருந்ததை பத்தி பேசுறச்ச, தாலி இருந்ததுன்னு பேசாம வேற என்னத்தை பத்தி பேசுவா? புரிஞ்சிடுத்துடி, புரிஞ்சிடுத்து. எங்க அம்மாவோட தாலி இருந்தது பத்தி நானே அரட்டிக்கல. நீ ஏன் இவ்வளவு அக்கறையை எழுத்து வச்சு பேசுறேன்னு கேக்குற. அதுவும் சரிதான். ஏதோ உங்க அம்மா மேல இருக்கிற அக்கறையில கேட்டுண்டி அம்மா.
என்னம்மா பாக்குற? இது நான் கட்டிவிட்ட தாலி இல்லம்மா. தாலி பாக்கியம் நிலைக்கணும்னு விரதம் இருந்தல்ல, அந்த வரந்தர வரலட்சுமி கட்டிவிட்ட தாலி. இனி ஆயுசுக்கு இது உன் கழுத்துல நிலைச்சிருக்கணும். இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? அழாதம்மா, இனி நீ அழவே கூடாது. சரி, கோயிலுக்கு போய் கையோட விளக்கு போட்டுட்டு வந்துடு. என் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. நான் பிறந்த நேரமோ என்னமோ தெரியல. அம்மா, அமுதா, அம்மா, நர்மதா, அமுதா. என்ன வீட்டுல எவளையும் காணோம்? குடும்பத்தோட வீட்டை விட்டு ஓடிட்டாளுங்களா? இல்ல வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? அமுதா, அழறியா? அழு, நல்ல அழு. காலம் பூரா நீ இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கணும். நான் அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும். அழுடி, அழு. அமுதா, ஹே, என்னாச்சு அமுதா? ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏன் அழுற? என்னம்மா, ஏன் அழுற? இங்க வா, இங்க வா. என்னாச்சு சொல்லு. என்னன்னு சொல்றது? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் கேக்குறேன். உனக்கு மட்டும் தாண்டி இதெல்லாம் நடக்கும். எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை நான் கேக்குறேன். அப்படி என்னடி நடந்து போச்சு உன் குடும்பத்துக்கு? இனிமே தாண்டி இருக்கு. அமுதா, அழுது முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? இது பாரு, நான் ஒருத்தி இருக்கிறப்போ என் கண்ணு முன்னாடி நீ இப்படி அழலாமா? அப்புறம் நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? சொல்ல அமுதா, ஏன் அழற? அம்மா, வீட்ல யாருமே இல்லையே. அம்மா நான் எங்க போனாங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. தனியாவா போனாங்க? ஏன் நீ போலியா? வெளியே தலை கட்ட முடியல. அக்கம் பக்கத்துல பேசுற பேச்சு தாங்க முடியல. யாருக்கும் பதில் சொல்ல முடியல. ஏய், என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? ஏதாவது வாய் தகராறா? இல்ல யாராவது வம்புக்கு வந்தாங்களா? நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல ரஞ்சினி. வெள்ளிக்கிழமை அதுவுமா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரோட்ல போற எவனோ ஒருத்தன் அம்மாவோட தலிச்சின அறுத்துட்டு ஓடிட்டான். என்னடி சொல்ற? வெள்ளிக்கிழமை அதுவும் அம்மாவோட தாலியை அறுத்துட்டு போயிட்டாங்களா? அட கடவுளே. பாத்தியா, நீ ஏன் இப்படி பதற? அம்மாவுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நடக்க கூடாதது நடந்து போச்சு, எரியுற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஜோசியரை பாருங்க, இந்த சாமியாரை பாருங்கன்னு ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. அதான் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கடவுளே நீ விட்ட வழின்னு வீட்லயே விளக்கேத்தி வச்சு சாமி படத்துக்கு முன்னாடியே அம்மாவே தாலியை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் கிட்ட எதையுமே சொல்லல? என்னன்னு சொல்றது ரஞ்சினி? தொடர்ந்து பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருந்தா
கேக்குறவங்களுக்கு என்னடா இதுன்னு வெறுப்பாயிடும்ல. என்ன முத சொல்ற? நான் இல்ல பேருக்கா ஃப்ரெண்டு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அப்ப இருந்த நிலைமையில எதுவும் தோணல. ஆனா ஏரியா அசோசியேஷன்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நான் எதுவும் கேட்டுக்கல. போனது வெறும் தங்கம்னு நினைச்சிருந்தா போலீஸ்க்கு போயிருக்கலாம். ஆனா போனது எங்க அம்மாவோட தாலி. நாங்க நில குறைச்சு போயிட்டோம். ஏற்கனவே ஒரு சாமியாரு என் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சா அம்மாவோட தாலிக்கு ஆபத்து வரும்னு சொன்னாரு. அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனைகளும் உனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நான் இனிமே கல்யாணம் படிக்க போறது இல்ல. உன் வாயாலேயே எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வைக்க தானே நான் இவ்வளவும் பண்ணேன். இது கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பேச்சு பேசுற நீ? ஊரு பூரா செயின் இருக்கிறவங்க பண்ற அட்டுழியத்தை டிவிலயும் நியூஸ்லயும் பாத்துட்டு தானே இருக்கோம். அறுக்கிறவனுக்கு தங்கம் தான் முக்கியம். அது வெறும் செயினா தாலி செயினான்லாம் பார்க்க மாட்டான். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாவம் தாலியை பறி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அபசகுணமா எடுத்துக்கிட்டா யாருமே ஊருக்குள்ள வாழ முடியாது, தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் விளையாட்ட போச்சடி உனக்கு. எல்லாம் கைகூடி வருது சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே அமைஞ்சதுனால உனக்கு எல்லாமே சாதாரணமா தெரியுது. அதனாலதான் ஈஸியா தூக்கி போடலான்னு சொல்றேன். இது பாரு, இன்னொரு தடவை கல்யாணம் வேண்டான்னு என் முன்னாடி சொன்ன, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஷோ, இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழறத முதல்ல நிப்பாட்டு. ஃப்ரெண்ட் என்ன நான் ஒருத்தி உனக்கு இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கிறியா நீ? அந்த ராவ் கம்பெனி நம்பர் 1 கம்பெனி. ஏதோ சின்ன பசங்க ஸ்லேட்ட தூக்கி வீசுற மாதிரி வேலையை விட்டு நீ வந்துட்டேன்னு நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? இல்ல ரஞ்சினி, அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். அது ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்காம ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தோத்து போனதுக்காக கோவத்துல யூஸ்லெஸ் அப்படி இப்படின்னு திட்டிருந்தா கூட பரவாயில்ல. கம்பெனி சீக்ரெட்ஸ வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டியான்னு கேவலமா திட்டாரு. ராவ் என்ன எப்ப சந்தேகப்பட்டாரோ அப்பவே இந்த வேலையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் தூக்கி எரிச்சிட்டு வந்துட்டேன். என்ன பேசுற நீ? சம்பளம் கொடுக்கிற முதலாளி பாராட்டுவாரு, திட்டுவாரு, நம்புவாரு, சந்தேகப்படுவாரு. அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எதுவா இருந்தாலும் விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை விட்டுட்டு வேலையை வேண்டாம் தூக்கி போட்டு வந்திருக்கேன். இது பாரு, தப்பு பண்ணா அதான் பதில் சொல்ல முடியலன்னு எல்லாரும் பேசுவாங்கல்ல. இது பாரு, வாழ்க்கையை உணர்வு பூர்வமா பார்த்தா பிரச்சனைங்க அதிகமா தான் வரும். அறிவு பூர்வமா பார்த்தாதான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அப்ப நான் செஞ்சது தப்பா ரஞ்சினி? நிதானமா யோசிச்சு பாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன்னை குழப்பறது தாண்டி என் வேலை. எப்பவுமே நீ தெளிவாவே யோசிக்க கூடாது. வேறு வேறு வாசம் வீசும் இரு மலர்களின் போராட்டம் விறுவிறுப்பு ஏறுகிறதே.